தாவேகாவினுடைய பரப்புரை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிற நிலையில தாவேகாவின் துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். ஐயா வணக்கம். தற்போது நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் என்ன முக்கிய விஷயங்களை பேசவிருக்கிறார்னு எதிர்பார்க்கலாம்? வணக்கம் அன்பு சகோதரி. மஞ்சள் மாநகரில் எங்கள் மண்ணின் மைந்தர் கொள்கை தலைவர் பெரியார் மண்ணில் எங்கள் வெற்றி தலைவர் வருகிறார். திரும்பிய திசையெல்லாம் திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது. இப்ப நம்முடைய விழா நடைபெறுகிற அந்த இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறேன், ஊர்ந்து கொண்டிருக்கிறேன், ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கிறேன். எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மிக முக்கியமான இந்த தருணத்தில் புதிய தலைமுறை டிஜிட்டல் ஊடகத்தின் வாயிலாக ஒரு அன்பு வேண்டுகோள். தயவு செய்து தலைமை காட்டிய வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடியுங்கள். பெண்கள், குழந்தைகள் தயவு செய்து வருவதை தவிர்த்து, வயதில் பெரியோர், உடல் சவால் மிக்கோர் தயவு செய்து நம்ம புதிய தலைமுறை டிஜிட்டல்ல அருமையா நேரலை தராங்க, நேரலையில் பாருங்கள். நேரில் பார்க்க முயற்சித்து அது சங்கடங்களை ஏற்படுத்திவிடக் கூடாது என்ற அன்பு நினைவூட்டலையும் சொல்லிக் கொள்கிறோம். இப்ப அந்த சுங்கச்சாவடியை தாண்டி அந்த திடலை விஜயமங்கலம்னு ஒரு ஊரு. விஜயமங்கலம் அண்ணன் விஜயின் வெற்றி மங்கலமாய் மாறி இருக்கிறது. இந்த மஞ்சள் தான் உலகத்திலேயே சிறந்த மஞ்சள். அதனுடைய மஞ்சளின் உள்ளே இருக்கிற ரத்த சிவப்பு என்பது விவசாயிகள் சிந்திய வியர்வையும் கண்ணீரும் காவிரியின் காரமும் சுட்டெரிக்கும் வெயிலும் கலந்தது. தூய்மையானது, ஆரோக்கியமானது. அதை போன்ற ஒரு தூய்மையான அரசியல் தலைவருக்காக காத்திருந்த காலத்தின் கட்டாயமாக வந்து சேர்ந்திருக்கிறார் வெற்றி தலைவர். மக்கள் நலன் சார்ந்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மண்ணின் நலன் சார்ந்து பல விஷயங்களை சொல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் சிறப்பு எங்களுடைய கொள்கை தலைவர். கொள்கைக்கென ஒரு தலைவரை சொல்லி, கொள்கைக்கென ஒரு பாடல் வைத்து, கொள்கையே எங்கள் ஆணிவேன ஆழமாக சொன்ன வெற்றி தலைவர் நெஞ்சுக்கு நெருக்கமான பகுத்தறிவு தந்தை, கிழக்கை வெளுக்க வைத்த பகுத்தறிவு சுடர்வாள் தந்தை பெரியார் அவர்களினுடைய மண்ணில் எங்கள் தனையர் வருகிறார், எங்கள் அண்ணன் வருகிறார், எங்களின் அன்னையாக வருகிறார். அதனால எங்களைப் போல உங்களைப் போல நாங்களும் காத்திருக்கிறோம். அவரின் சிங்க முகம் பார்க்க காத்திருக்கிறோம், தங்க முகம் பார்க்க காத்திருக்கிறோம், தமிழ் குரல் கேட்க காத்திருக்கிறோம். காத்திருப்போம். இன்னும் சில குறைந்த நேரத்தில் அனைத்தும் சிறப்பாக நடைபெறும் என நானும் காத்திருக்கிறேன். தன்னுடைய 50 ஆண்டுகால அரசியல் பயணம், மூத்த அரசியல் தலைவர் அப்படின்னு பல்வேறு பண்புகள் கொண்டிருக்கக்கூடியவர் செங்கோட்டையன் அவர்கள். அவர் தாவேகாவில் இணைந்து சில நாட்கள் கழித்து நடக்கக்கூடிய அவரது பகுதியில் நடக்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கறதுனால இது எவ்வளவு கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. எங்களது ஒரு குட்டி குடும்பம். இந்த பாசமிகு குடும்பத்தில் பாசத்தின் பெருங்கடலில் ஒரு நதியாக கலந்திருக்கிறார் நெஞ்சுக்கினிய அண்ணன் செங்கோட்டையன். நீங்க சொன்னது மாதிரி இன்று செங்கோட்டையே வந்துவிட்டது, நாளை செஞ்சாஜு கோட்டையே வந்துவிடும். ஈரோடு என்பது வெற்றி தலைவரின் கோட்டையாக மாற்றி காட்டிக் கொண்டிருக்கிறார் அண்ணன் செங்கோட்டையன். அவருக்கு உற்ற துணையாக எங்க மாவட்ட செயலாளர்கள், அவரின் பக்க பலமாக எங்களுடைய பொதுச் செயலாளர்கள், அவரின் கண் அசைவிற்கு காத்திருப்ப ஒரு தொண்டர் படையாக எங்களுடைய தொண்டர் பெருமக்கள், அவர் சொல்வதெல்லாம் செய்து முடிக்க காத்திருக்கிறோம். செங்கோட்டையன் சொல்லக்கூட வேண்டாம், அவர் சிந்தித்தாலே செய்து தருவதற்கு காத்திருக்கிறது ஒரு பெரும் படை. இதை வெற்றி கோட்டையாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன் அண்ணனினுடைய ஒரு மிகப்பெரிய உழைப்பு இந்த இடத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை, ஒரு திரட்சியை, சத்தமில்லாமல் நிகழக்கூடிய ஒரு புரட்சியை இந்த மண் இப்பொழுது தரிசிக்க காத்திருக்கிறது. இரவு பகலாக இங்கேயே தங்கிட்டார். அவர் எப்போ போறாங்க, எப்போ உறங்குறாங்க, எப்போ வராங்கன்னு தெரியல. நாங்க கண் தூங்கும் நேரம், கண் துஞ்சும் நேரம் கூட சில மணி நேரம் இருக்கலாம், சில நொடி பொழுதுகளாவது அண்ணன்களாம் தூங்குறாங்களான்னு தெரியல. ஏன் அத்தனை பெரிய உழைப்புனா, இந்த மக்களுக்கு நல்லது நடக்கணும், மண்ணுக்கு நல்லது நடக்கணும் என்பதால் தான் செங்கோட்டையன் அண்ணனும் எங்க பொதுச் செயலாளர் அண்ணன் போற்றுதலுக்குரிய அண்ணன் ஆனந்த் அவர்களும், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்களும், கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் ஐயா ஐஆர்எஸ் அருண்ராஜ் ஐயா அவர்களும், இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் அவர்களும், மாவட்ட செயலாளர்களும் ஓடி ஓடி உழைக்கிறார்கள், ஊருக்காக உழைக்கிறார்கள். ஈரோட்டில் நடக்கக்கூடிய பரப்புரை குறித்து புதிய தலைமுறை டிஜிட்டல் நேரலையில் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஐயா. மிக்க நன்றிமா.